கிராமத்தின் ஓரத்தில் இருந்த சிறிய வீடு. அந்த வீட்டில் வசித்தாள் மீனாட்சி. எளிமையான வாழ்க்கை, ஆனால் மனதில் நிறைய கவலைகள். கணவர் வேலை இழந்திருந்தார். குழந்தைக்கு அடிக்கடி உடல் நலம் சரியில்லை. தினமும் கோவிலுக்குச் சென்று விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வதே அவளின் ஆறுதல். அன்று சிவராத்திரி. ஊர் முழுவதும் பக்தி வாசனை. வீடுகளில் விரதம், கோவிலில் அபிஷேகம், பஜனை, ஓம் நம சிவாய என்ற மந்திர ஒலி. மீனாட்சி வழக்கம் போல் சிவராத்திரி விரதம் இருக்க முடிவு செய்தாள். காலை முதலே உண்ணாமல் மனதில் சிவனை நினைத்து வீடு முழுவதும் சுத்தம் செய்தாள். மாலையில் அருகில் இருந்த சிவன் கோவிலுக்கு சென்றாள். அங்கே மக்கள் கூட்டம். யாரோ ஒருவர் சொன்னார், இன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை நினைத்தால் வாழ்க்கை மாற்றம் வரும். மீனாட்சியும் தீர்மானித்தாள், இன்றைய இரவு முழுவதும் நான் சிவனை நினைப்பேன். இரவு வந்தது. கோவிலில் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், விபூதி அலங்காரம். சிவலிங்கம் முழுவதும் பளபளப்பாக இருந்தது. விளக்குகளின் ஒளியில் சிவலிங்கம் உயிருடன் இருப்பது போல தோன்றியது. மீனாட்சி மூடிய கண்களுடன் அமர்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று ஜெபித்தாள். அவளின் மனதில் இருந்த பயங்கள் மெதுவாக கரைந்தன. நான் ஏன் எப்போதும் கவலைப்படுகிறேன்? சிவன் இருக்கிறார் அல்லவா என்று அவளுக்குள் ஒரு குரல் கேட்டது. நள்ளிரவு ஆனது. தூக்கம் வராமல் இருந்தாலும் மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. திடீரென அவளுக்குள் ஒரு கனவு போல ஒரு காட்சி. பனிமூட்டம் போல ஒரு ஒளி. அந்த ஒளிக்குள் சிவன் தோன்றினார். கையில் திரிசூலம், முகத்தில் கருணை சிரிப்பு. மீனாட்சி, நீ பயப்படாதே. வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அது முடிவல்ல. அது உன்னை வலிமை ஆக்குவதற்கான பயிற்சி மட்டுமே என்று மென்மையாகச் சொன்னார். அந்த காட்சி மறைந்ததும் மீனாட்சியின் கண்களில் கண்ணீர். ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, நம்பிக்கையின் கண்ணீர். அடுத்த நாள் காலை கணவர் ஒரு தொலைபேசி அழைப்பு பெற்றார். புதிய வேலை கிடைத்ததாக செய்தி. குழந்தையின் உடல் நலமும் மெதுவாக சரியாக தொடங்கியது. மீனாட்சி புரிந்து கொண்டாள், சிவராத்திரி ஒரு அதிசயம் செய்யும் இரவு அல்ல, நம்முள் இருக்கும் பயத்தை நீக்கி நம்பிக்கையை எழுப்பும் இரவு. அன்று முதல் அவள் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தாள். பிரச்சனை வந்தால் ஓம் நம சிவாய என்று சொல்வாள். கவலை வந்தால் சிவராத்திரி இரவு நினைவுக்கு வரும். ஏனெனில் அவள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் இது. சிவன் வெளியில் இல்லை, நம்முள் இருக்கிறார். அவரை நம்பினால் வாழ்க்கையே சிவராத்திரி போல புனிதமாக மாறும்.